67 Mathematics Term 1 Chapter 1 Exercise 1.5 Question number 4. Use the properties of whole numbers and simplify. So properties use பண்ணி solve பண்ண சொல்லிருக்காங்க. Question number 1 பாருங்க 50 into 102 குதுறாங்க. So normal multiplication. இதை நம்ம normal multiplication பண்ணாம properties எப்படி solve பண்றதுன்னு பாருங்க. So the 100 can be written as 100 plus 2 ன்னு எழுதிக்கலாம். 102 வந்து 100 plus 2 ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். So இதை ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? இந்த மல்டிப்ளிகேஷன் உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய கான்செப்ட். அதாவது மல்டிப்ளிகேஷன் உள்ளே போகும். 50 into 100 plus 50 into 2 வரும். ஸோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணதுக்கு இது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 50 into 100 என்னது 5. ஃபஸ்ட் இந்த 5 ஒன்றே மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 வரும். மிச்சம் எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போடணும். 0 மல்டிப்ளிகேஷன் இப்படி தான். இப்போ 10 into 10 என்ன என்னது? 1 போட்டுட்டு இந்த 2 0 நீங்கள் போடுவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 100. ஸோ இது எப்படி வருது? 10 10s are 100 தானே. இந்த 2 0 நீங்கள் அப்படி 1 into 1 போட்டுட்டு 2 0 போடுறீங்க. ஸோ அதே தான். அதே போல் இதிலேயே மல்டிப்ளை பண்ணுங்கள் 0 வச்சு. ஈஸியாக இருக்குது. 5 1 மல்டிப்ளை பண்ணால் 5, மிச்சம் 3 0 இருக்குது. ஸோ இந்த 3 0. இது 5 2s are 10 ப்ளஸ் ஒரு 0 இருக்குது 100. 5100 தான் இதனுடைய ஆன்சர். ரெண்டு ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5100. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்கன்னா 500 into 689 minus 500 into 89. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் சப்ட்ராக்ஷன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன், இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நாங்கள் போட்ட மாதிரி அப்படி உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே மாற்றி எழுதணும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி நான் எப்படி எழுதினேன்? உள்ள மட்டும் பண்ணி கொண்டு போனேன். சரி தானே? அந்த 50 உள்ள கொண்டு போனேன். 50 into 100 ப்ளஸ் போட்டுட்டு 50 into 2 பண்ணேன். இங்கே என்ன பண்ணிங்க? 500 into 689 ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து 500 into அதாவது 500 இருக்குது பார்த்தீங்களா? வெளியே எடுத்துட்டேன் மொத்தமாக. ஸோ 500 எடுத்துகிட்டு மிச்சம் 2 நம்பரையும் தனியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதாவது 500 இந்த 2 500 வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த 689 மைனஸ் 89 சொல்லிட்டு வந்துடும். பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுதான், மறந்துடப்படாது. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். நீ வேறு எதுவுமே நான் வச்சுருக்கேன்டா, இந்த நம்பரை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ தலைகளை கொண்டு வரும்போது இந்த 2 நம்பரை தூக்கி இந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் சேமாக இருக்க நம்பரை வெளியே போட்டு இன்டூ பண்ணிவிட்டு மிச்ச நம்பரை மைனஸ்னா மைனஸ் ப்ளஸ்னா ப்ளஸ்ன்னு பண்ணிக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ ஈஸியான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ 500 into 689 minus 89 பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பார்த்தா 600 வருது. இப்போ 5 6 are 30, 2 0 2 0. $3 lakhs வருது ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3. 4 into 132 into 25. இங்கே தள்ளி போட்டுக்கிறேன். 4 into 132 into 25. இது பாருங்கள், இது ரெண்டத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ 132 ஃபஸ்ட்டு தனியாக போட்டுட்டு இன்ட்டு 4 into 25 அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி நீங்கள் எந்த நம்பர் எப்படினாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்படி இந்த ஆர்டரில் தான் பண்ணணும்லாம் கிடையாது. எந்த ஆர்டரில், அதாவது ஒரே சிம்பிள்ஸ் இருந்தால் போர்ட் மாஸ் ரூலில் கொண்டு வந்துடாதீங்க. எந்த நம்பர் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரே சிம்பிள்ஸ்னால் எப்படினாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். போர்ட் மாஸ் ரூல் தான் அந்த சிம்பிள்ஸ் அப்படிலாம் பார்க்கணுமே தவிர இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரே சிம்பிள்ஸ் தான். மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரே சிம்பிள். 425 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி தான். அதாவது இந்த 3 வந்து மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு உள்ளது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 4 into 125 பார்த்தீங்கன்னா 100 வரும். 25 4 தடவை கூட்டி பாருங்கள், இல்லைனா 25 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எப்படி பார்த்தாலும் நமக்கு 100 வரும். 132 into 100 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 132 அப்படி போட்டு 2 0. அதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். 196 ப்ளஸ் 34 ப்ளஸ் 104 சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா அந்த 196 104 சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக மிச்சம் 34 ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 196 104 ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 இது 0 3 300 வருதா? 300 ப்ளஸ் அங்கே 34 இருக்கா? 334 ஆட் பண்ணால் 334. ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.